இப்போ வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் டைம்லேயோ இல்லை ஸ்கூல் டைம்லேயோ கமிட்டட் ஆகாமல் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 கிஃப்டட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, என்னோட லைஃப் பார்ட்னரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை அட்ராக்ட் தான் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். இட்ஸ் மோர் லைக் ஒரு மேக்னெட், ஒரு காந்தம் வந்து ஒரு இரும்பை ஈர்க்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட காந்த சக்தியை அதிகப்படுத்தணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒருத்தரோட அழகை ரசிக்க தெரியணும். ஸோ நான் இங்கே இந்த அழகுன்னு சொல்லி எதை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்லலை. இங்கே அழகுன்னு நான் எதை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க எந்த அளவுக்கு உயிரோடு இருக்காங்க அதை தான் அழகுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ மற்றவங்களாம் என்ன வாழலையா, எங்கள் எல்லோரும் உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு 30 வயசு வரைக்கும் தான் கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கான். மீதி அதுக்கப்புறம் அவன் வாழ்கிற காலங்கள் ஒரு 70 வருஷமோ ஒரு 80 வருஷமோ அவன் ஒரு நடமாடும் பிணமாக இருக்கான். 30 வருஷமே அதிகம். இட்ஸ் மோர் லைக் 25 இயர்ஸ், 25 வருஷம் வரைக்கும் அவன் கொஞ்சம் ஓப்பனாக இருப்பான், ஓப்பன் மைண்டடாக. அந்த கற்றுக்கிற அந்த ரிசப்டிவ் ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்ட்டு அந்த அடையாளப்படுத்துகிறோம். வாழ்க்கையை புதுசாக பார்க்க மாட்டோம், அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ ஒன்ஸ் இப்படி நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மெஷின் மாதிரி இயங்கிட்டுருப்பேன். இதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேன், இதுக்கெல்லாம் வந்து நான் சண்டை போடுவேன், இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் போட்டு வச்சுருவேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் அந்த அலைவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கம்மியான காலம் மட்டுமே நான் அலைவாக இருப்பேன். பட் யார் ஒருத்தவன் அந்த மொமெண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான், எந்த ஒரு ப்ரெஜுடிஸும் இல்லாமல், எந்த ஒரு சுச்சுவேஷனையும் இதான் சரி இதான் தப்பு அப்படின்னு லேபிள் பண்ணாமல் அந்த மொமெண்ட்டை இருக்கிறதா பார்க்குறான், அலைவாக இருக்கான், உயிரோடு இருக்கான். ஒரு பூவை பார்த்தா ரசிக்கிற தன்மையில் இருக்கான். ஒரு 30 வயசுலேருந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்போ ஒரு பூவை பார்ப்பீங்க, ஓகே பூ, அவ்வளோதான். அந்த அட்டென்ஷன் ஸ்பேனே இவ்வளோதான். இதுவே ஒரு வித்தியாசமான ஒரு பூவை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்ப்பீங்க, உடனே ஃபோன் வந்துடும். அவங்களே அதை முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து உலகத்துக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு அழகை ரசிக்கிற தன்மை இருக்கும். இங்கே நான் அழகுன்னு எதை சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனோட அந்த அலைவாக உயிரோடு இருக்கிற தன்மை, அது வந்து உங்களுக்கு ரசிக்க தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு வந்து அழகாக இருக்கணும். நீங்கள் அந்த அழகை ரசிக்கிற அந்த ஒரு இடத்துல அதுலேருந்து நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கணும். ஸோ இட்ஸ் மோர் லைக் நமக்குள்ளே வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம சரியான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் லைஃப்குள்ளே வர அந்த ஒரு பர்சனும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு அழகாக இருக்கணும், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இல்லைப்பா நீ சொல்கிறது எனக்கு புரியல, எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட தேவைக்காக ஒரு பர்சனை தேடாதீங்க. எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு நீட் இருக்குது, இப்போ வந்து இன்னொரு பர்சனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருத்தனோட ஸ்டேட்டஸை பார்த்து, ஒருத்தனோட ஃபேமை பார்த்து, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஒருத்தவனை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பேசிக்காக அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னென்னா, அந்த பர்சன் மூலயமா நீங்கள் உங்கள் இமேஜை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஐஃபோன் ஒன்று வாங்கினான், லைக் 1 lakh சம்வாட் ப்ரைஸில் வாங்கினான். எதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னது என்னென்னா, ஆக்சுவலி இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, லைக் ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்கலாம், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும், லைக் அதெல்லாம் சொல்லிட்டு ஓகே ரைட் சூப்பர் ஓகே ஃபைன். கூடவே இன்னொன்று சொன்னான், ப்ளஸ் இது வந்து நம்ம கையில் வச்சுருக்கும்போது நமக்கு கெத்தாக இருக்கும், லைக் இன்னொருத்தவங்க பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஃபீல் கொடுக்கும், செம்மையாக ஒரு கான்ஃபிடென்ஸ் மாதிரி. ஸோ இன்னொருத்தவங்க வந்து நம்ம பார்க்குற விதம், அது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னோடய பார்ட்னர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அது ஆள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் வந்து ஒரு இமேஜ், அந்த இமேஜ் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறேன். இங்கேயே வந்து ஃப்ளா கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்கான ப்ரைஸை பே பண்ணி தான் ஆகணும். மேபி அது சரியான பர்சனாகவும் இருக்கலாம், ரொம்ப ரேர் கேஸ்,
அது உங்களோட கர்ம வினைகளை பொறுத்தது. பட் நீங்கள் அந்த ஒரு தேவைக்காக ஒரு பர்சன் சூஸ் பண்ணுறீங்களா? இப்போ வந்து உங்கள் பார்ட்னரை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட ஜேர்னி, விஷயம் அது கிடையாது. பட் அவங்க பொறாமப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறேன்ல, இங்கே தான் ஃப்ளா. இந்த இடத்துல என்னோடய சென்டர் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது, வேறு ஒரு தேவை, ஒரு நீடு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஃபேமாக இருக்கான், லைக் பொருளாதாரம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்ட்டு. பட் திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வருது, அவனோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுது, அவனோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் குறையுது அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களை ஹர்ட் பண்ணும். நீங்கள் வெளில சொல்லனாலும் அது உங்களை பாதிக்கும். இது வந்து நான் சும்மா ரேண்டமாக மேலே இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். பட் இது வந்து ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணுங்க. நீங்கள் ஒரு மேரேஜ்னு போகிறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே அந்த பர்சனை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த தடுக்கும். உங்களால் வந்து அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பர்சன் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி அந்த பர்சன் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த மாதிரி அந்த பர்சன் இல்லைனா நான் சஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒரு சென்டர்லேருந்து நீங்கள் உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ லவ் மேரேஜ் பண்ணால் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் எங்கள் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரச்சனை லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஸ்டில் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா கூட, இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பில் அந்த பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னரை மீட் பண்ணவங்களும் இருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஜாதகம். என்னடா இந்த காலத்தில் வந்து ஜாதகம் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் தூக்கி போடலான்னு பார்த்தா இப்போ வந்து ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம். ஜாதகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் 100% செய்யுங்க. பட் அது வந்து பார்க்குற ஆள் கரெக்டான ஒரு ஆளாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இப்போது நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் என் லைஃப் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஜாதகம் தப்பாக கணிக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கே நீங்கள் வேற ஒருத்தவங்க கிட்ட உங்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. இது ஒரு வழி. அடுத்தது லவ் மேரேஜ். லவ் மேரேஜில் என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு நான் ட்ராவல் பண்ணுறது. இல்லையே நான் தெரிஞ்சு புரிஞ்சு தான் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணேன், ஆனால் என் லைஃப் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் அந்த பர்சனை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு தேவையோடு சூஸ் பண்ணிருக்கீங்க. காலப்போக்கில் அந்த தேவைகள், உங்களோட தேவைகள் மாறிடுச்சு. அண்ட் அது மாறினதுனால உங்களால் வந்து அந்த பர்சனை இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு வந்து வலிக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொண்ணு ரோடில் நடந்து போயிட்டுருக்கா. ஒரு பையன் தினமும் அந்த பொண்ணு பின்னாடி போய் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு தேவை இருக்குது, அவன் வந்து அதை லவ்னு நினச்சி பண்ணுறான். இப்படி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கும் பிடிக்குது. அந்த பையன் வந்து பார்க்க நல்லா ஸ்டைலாக இருக்கான், அழகாக இருக்கான், பைக் வச்சுருக்கான், என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு நாள் வந்து அவன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு ஓகே சொல்கிறான். இப்போது 2 பேர்கிட்டையுமே அந்த ஒரு நீடு இருக்குது. அந்த இடத்துல லவ்வே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் லவ்னு நினச்சிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த ஏஜில் வர அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அது வந்து உங்களை அந்த மூமெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், வா செம்மையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்கும். பட் அது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், திரும்ப அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறப்போ, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ, இது நான் லிட்டரலாக நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் காலேஜ் போயிட்டு இருந்த டைமில் அப்படிலாம் வந்து நமக்கும் ஒருத்தங்க தான் நல்லாயிருக்கும்ல, லைக் ஃபோன் அந்த ஏஜ் அப்படி தான், அதுதான் பண்ணோம். ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும் போல் அந்த ஒரு ஆசை அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் டைம்லேயோ இல்லை ஸ்கூல் டைம்லேயோ கமிட்டட் ஆகாமல் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப 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 கிஃப்டட். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு ரிலேஷன்ஷிப்பில் போனவங்க தான் இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கவங்க. மோஸ்ட்டாக ஒரு ஆர்வ கோளாறில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போனவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு பர்சனை சூஸ் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது நீங்கள் ஒரு தேவையோடு போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு பர்சனை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கு வருமே, இப்போ வந்து அந்த பையன் ஒரு பொண்ணை சேஸ் பண்ணிகிட்டே இருந்தான், அவனுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு எஸ் சொன்னான். இதுவே அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தேவையை பார்க்குற பக்குவத்தில் இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு இவனுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பாப்பா, அவன் வந்து அவனுக்குள்ளே முழுமை அடையலை, அவன் சந்தோஷத்தை வெளியே தேடிட்டு இருக்கான். அதில் ஒரு சந்தோஷம் தான் நான் நினைக்கிறான். லைக் என் மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு அவன் நினச்சிட்டு என்னை அடைய பார்க்குறான் அப்படிங்கிறத அவள் பார்க்குறான். அப்படிங்கிறப்போ இப்போ வந்து இந்த பர்சன் அந்த பர்சனை சூஸ் பண்ண மாட்டா. இப்போ வந்து அந்த பொண்ணு இந்த மெச்சூரிட்டியில் இருக்கா, இந்த ஒரு பக்குவத்தில் இருக்கா அப்படிங்கிறப்போ இவள் லைஃப்பில் வர்ற அந்த ஒரு பர்சன் சரியான பர்சனாக தான் இருப்பான். ஸோ இந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருக்கணும்.
விச் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும்னா அவங்க லவ்வாகவே இருக்கணும். லவ் இன்னொருத்தவங்ககிட்டேருந்து தேடிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. நான் லவ்வாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தேவைப்படாது. இன்னொரு பர்சன் வந்து என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவை அங்கே இருக்காது. அண்ட் அந்த தேவை அங்கே இல்லாமல் இருக்கும்போது தான் உங்கள் லைஃப்பில் வர்ற அந்த ஒரு பர்சன் அவங்களும் லவ்வாகவே வருவாங்க. விச் மீன்ஸ் உங்கள்கிட்ட இந்த லவ்வை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக வரமாட்டாங்க, லவ்வை கொடுக்கணுங்கிறதுக்காக வருவாங்க. நீங்கள் உங்கள் லைஃப் பண்ணுறத தேடினா அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. லைக் வர்ற மாதிரி தெரியும், பட் அது என்னென்னா வர்றது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தேடி வரும். அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்காக அவன் வரான். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்காக நீங்கள் போகிறீங்க. பட் இப்போ இங்கே அந்த தேவையே நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே அந்த லவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க லைஃப்பில் வர்ற அந்த ஒரு பர்சன் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் சந்தோஷத்தை பறிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் லவ்வாக இருக்கேன், நான் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த லவ்வை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பர்ஃபெக்ட் பார்ட்னர் அவங்கள வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்க வந்து என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலேருந்து வெளியே வரணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லவ்வை தேடி போகாதீங்க, நீங்கள் லவ்வாகவே இருங்க. அப்போ தான் நீங்கள் அந்த பர்சன் கிட்டேருந்து சந்தோஷத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்த பர்சன் வந்து இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இல்லைனா நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்காது. நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலையில் இருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு பர்சனும் அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இருப்பாங்க. ஸோ யா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.